இதுதான் கரெக்ட் டைம் டு டேக் த ரிவெஞ்ச். செத்துருச்சுது இந்த கிரீன் கலரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரிவெஞ்ச் தான் பார்க்க போறோம். நான் அங்கிருந்து தனியா வந்து இன்ட்ரோ எடுக்க போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு. எஸ், ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு ரிவெஞ்ச் பிராங்க் தான் நம்ம வந்து எடுக்க போறோம். மயில் உட்காந்துட்டு இருக்காங்க. காலையிலேயே வந்துட்டு செம்ம ஒரு இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க இருக்க மயில் 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 சூப்பரா இருக்கா மயில், அழகா இருக்குன்ட்டுன்னு. ஸோ காலையில மணி வந்து 8 சூரியன் வந்து உதிச்சிட்டு இருக்கா. இதுதான் கரெக்ட் டைம் டு டேக் ரிவெஞ்ச். ரொம்ப நாளாவே இதை நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான கரெக்டான டைம் கிடைக்கல. நைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி இன்னும் 8 கூட ஆகல. அன்ஷா வந்து கரெக்டாக 9 மணி தான் எழுந்திரிப்பாங்க. சரி நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா கடைக்கு வேற நான் போகணும். கடைக்கு போய் மாவு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போதான் அரிசியை ஊற போட்டிருக்கேன். அதனால இப்போ வந்துட்டு நம்ம என்ன வச்சு ப்ராங்க் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம சீக்கிரமா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வந்து அர்பன் கப்ரோ இருக்கு இல்லையா, இதோட ஸ்ப்ரே வந்துட்டு மனுஷோட கால் கையில எல்லாம் அடிச்சு ஹேர் வந்து ரிமூவ் பண்ண போறோம். மனுஷான ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி பசங்க வந்துட்டு கை காலில் இருக்க முடி எடுக்க மாட்டாங்க. ஆனா நான் வந்துட்டு எடுப்பேன். மனுஷாவை எடுக்க வச்சிடும். அதனால பாப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் வந்து காலையில வந்துட்டு அரிசி வந்து ஊற போட்டுட்டு சாப்பாடு மட்டும் வைக்கணும். சாப்பாடு வச்சுட்டு மாவு வாங்கிட்டு வரணும். இப்போ சாப்பாடு போகிறேன் முடிச்சுட்டு கரெக்டாக டைம் வந்து 8 o'clock ஆச்சு. ஃபஸ்ட் நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிடுவேன். இந்த கால் இருக்க மூட்டியெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கேமரா செட் பண்ணிட்டேன். இதை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு 15 minutes கழிச்சு இது பண்ணாதான் போகும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது ரொம்ப மாறுது. டே லக்கி, என்னடா பண்றீங்க? டேய் பசிச்சு போல மியா மியா அப்படின்னு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்மளை எடுக்க விட மாட்டான். மியா மியான்ட்டு இருக்கோம். இந்தா சாப்பிடு போ. என்ன என்னாச்சு? என்ன வேணும்? போய் சாப்பாடு. மீன் வேணும்னு கேட்டிருக்கான். 5 minutes கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். A few minutes later.
ஒன்றும் வரல இப்போதைக்கு. பாப்பா 15 நிமிஷம் கழிச்சு, மணி 8:10 ஒரு 15 நிமிஷம் விட்டு பார்ப்போம். ஒரு 25க்கு பார்ப்போம். 10 25. நிறைய பேர் நாங்கள் என்ன ஃபிஷ் வளர்த்துறோம் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபிஷ் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் இருக்குங்க இல்லையா, ஏய் செத்துருச்சு இது, இந்த கிரீன் கலரு. கடவுளே, இது மேல மிதந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வரும்போது இருந்தது இது. மொத்தம் 4 வாங்கினோம். அதில் கடைசி அது ஒன்று மட்டும்தான் உயிரோட இருந்துச்சு. இப்போ கடைசியில் இதுவுமே செத்துருச்சு. கஷ்டமா இருக்கு. 2 ஒரு ஆரஞ்சு 3 கிரீன் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு 4 ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி இருக்கும். அந்த 1 வீக்கில் வந்துட்டு 1 வீக் இல்லை, தாராளமாக ஒரு 3 வீக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று செத்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மாதம் ஒரு 8 எவ்வளோ, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 11 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒன்று இறந்துச்சு. அப்புறம் மறுபடியும் 2 டேஸ் கழிச்சு ஒன்று இறந்துச்சு. அப்புறம் ஒரு சரி தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 3 மீன் வாங்கிட்டு வந்து விட்டேன். பார்த்தா இது செத்துருச்சு. எப்படி அது சாகுதுன்னு தெரியல. இல்லை இந்த கலர் மீன்லேயும் இப்படிதான்னு தெரியல. நம்ம ப்ராங்க் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் நான் சரி ஃபுட்டு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தா இது இறந்துருச்சு. இதுக்குள்ள 3, இதில் இது ஒரு ஃபைட்டர், இது ஒரு ஃபைட்டர். இது ரெண்டுமே நாங்கள் லூலு மாலில் தான் வாங்கினோம். ஃபுட்டு வந்து அளவாக தான் போடுவோம். இதுக்கு 2, இதுக்கு 2, இதுங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு 2 2 அப்படிதான் போடுவோம். பத்தே ஆயிருக்கு. நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த இடத்துல எல்லாம். தெரியுதா? சாப்பிட்டு வருது எந்திரிச்சு இருக்குது, எந்திரிக்காம. ஏன்னா நான் ஏன் மார்னிங் டைம் சூஸ் பண்ணேன்னா, காலையில் நம்ம என்னதான் அமிச்சு அவைலபிள்னாலும் அமிச்சு வந்து எந்திரிக்க மாட்டோம். ஏன்னா காலையில் வேலைக்கு போகல. இந்த ஸ்கூல் பசங்க எப்படி ஸ்கூல் போகிறதுக்கு எதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிறப்ப ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம். வேலை போய் நல்லா செய்வாங்க. ஆனால் என்னன்னா காலையில் நேரம் எழுந்திரிச்சு போகணுமே அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம என்னதான் எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டாங்க. இதுதான் நமக்கு கரெக்டான டைம் அப்படி சொல்லிட்டு இது வந்து சூஸ் பண்ணேன். ஆனால் காலையிலேயே ஒரு சங்கட்டமான விஷயம் என்னன்னா, இதுக்கு பேர் நாங்கள் என்ன வச்சுருந்தோம், ஜூலின்னு நினைக்கிறேன். 4 மீன் குட்டிங்களுக்கும் 4 பேர் வச்சுருந்தோம். அந்த வீடியோ கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஆசையாக வாங்கிட்டு வந்தது. ஆனால் இப்போ அதில் ஒன்று கூட இல்லை. இட்ஸ் ஓகே. ஆனால் வந்து மீன்களுக்கு பொறுத்தளவு நமக்கு வர கஷ்டத்தை அவங்க வாங்கிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஐயோ பாரு. ஏ லக்கி, லக்கி என்ன பண்ணிட்டு இருக்க? ரோல் சேர் வச்சிருக்கோம்ல, அதில் அப்படியே சல்லுன்னு ஏறுவான். அந்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த சைடில் போடுறேன். அது எப்படி இருக்குன்னு போடுறேன். அந்த அளவுக்கு ஏறி சேட்டை பண்ணிட்டு இருக்கான். பெர்ஷியன் கேட்டுங்க சேட்டை பண்ணணும்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு சேட்டை பண்ண தெரியாது. இங்கிருந்து இப்படி சோஃபால ஏறுது, அங்கே ஓடுது, அப்படி இடையில போய் இந்த ஃப்ரிட்ஜு கடையில் ஓடுது. அது கூட டெய்லி எனக்கு மறுபடியே ஒரு பெரிய ரிஸ்கா, டெய்லி ஒரு டாஸ்கா இருக்கு எனக்கு. 25 மினிட்ஸ் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஆனால் லைட்டாக ஒரே ஒரு ஹேர் மட்டும் எடுத்தா அப்படி வருது பாருங்களேன். தெரியுதா எப்படி வருதுன்னு? இங்கே இன்னொரு ஹேர் எடுத்து வரணும். வருதுல்ல.你别笑。காலில் வந்து
இன்னும் அந்த ஈரம் தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனா இன்னும் எந்திரிக்கல. அது வரைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் சமையல் கூட பண்ணாம உட்காந்துருக்கேன். கரெக்டா எப்பவுமே ஒரு 8:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5 நாள்ல 2 நாள் சமைப்பேன். அப்புறம் 3 நாள் அப்படியே முடியல நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் விட்டேன்னா அப்புறம் அதுவே சாப்பிட்டோம்னா என்னன்னா காலையில எந்திரிச்சு செய்ய முடியல சீக்கிரமா. எப்படிதான் இந்த அம்மாங்க மட்டும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிக்கிறாங்க தெரியல. ஆனா நமக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது. இந்த ஹேர் எல்லாம் கொஞ்சம் எப்படி திரும்ப இந்த ஹேர் தெரியுது ஏன் சொல்றது இப்படி இப்படி வளைஞ்சிருக்குல்ல அப்பயே இந்த ஹேர் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கு. வளைஞ்சி அடங்க மாட்டான்டா. ஆடிக்கிட்டே இருப்பான் வந்து. எனக்கு என்ன இந்த ஒயரை பிடிச்சி கடிக்கணும். சரியா நாள் என் சார்ஜர் ஒயரை பிடிச்சி கடிச்சிட்டான். என்னடா பாக்குற டேய் லக்கி. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம பேசாம வெயிட் பண்ணுவோமா? இதுலயே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எப்படி இருக்க போதா அப்படி சொல்லிட்டு அதனாலே வந்துட்டு எப்படா நம்ம வந்து இதை வந்து கிளீன் பண்ணுவோன்னு இருக்கு. ஆனா நம்மளால டைம் வெயிட் பண்ண முடியல. ஆனா பொறுமை கடலிடம் பெரிதால் நம்ம வந்து வெயிட் பண்ண போறோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஆனா வந்து இதையெல்லாம் நீங்க ஈவினிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 o'clock or 4 o'clock பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே இந்த வீடியோ எடுத்து இன்னைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அதை அப்படியே தொடச்சு பார்ப்போம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளி பார்க்கணும். 你别笑。Whoa! காலை முத்தி விட்டுறேன்.别笑。என்ன பண்ற? 5 minutes ஆஃப்டர்ல பார்த்தனா அதனால இது வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஹேர் ஸ்ப்ரே. ஓ இப்படி ஸ்மெல் அடிக்குது. என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கு காரணம் இதுதான். என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? ரெண்டரை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க கால்ல. இல்ல சார் 5 minutes கிராஃப்ட்ல பார்த்தனா அதான். இங்க பாரு. இங்க பாரு சீ உன் முடிய பாரு. இங்க பாரு இங்க பாரு. இங்க பாரு. ரிவர் காடி உனக்கு இப்படி போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். உன்னை யாரும் எடுத்து சொன்னாங்க நீங்களா? இல்ல நிஷா நீ எப்பவுமே கசகசன்னு இருக்கல அதனாலதான் சரி எடுத்து பாப்பமே எடுத்து வந்தேன். சொன்னா அப்படிதான் இருக்கும். என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? 5 minutes கிராஃப்ட்ல பார்த்தேன். நீ திட்டின நான் எங்க பாரு ஒரு கொலை செய்யறவனோட அந்த கொலையை தூண்டுறவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. அப்ப என்ன விட இதை பண்ண தூண்டுனவனுக்கு தான் தண்டனை. அப்ப நீ என்ன திட்டக்கூடாது அவனை தான் திட்டணும். ஒரு சைடு மட்டும் எடுத்த ஸ்டைலா இருக்குன்னு ஒரு சைடு மட்டும் எடுத்தேன். நிம்மதியே இல்லடி சத்தியமா. ஏதோ பண்ணி குழப்பிட்டே கிடக்குற நீ போட்டு.
அழகா இருக்குல்ல இல்லையா? என்னடி இது இப்படி பரவாயில்ல, அதனால என்ன? சரி இது வேறு பரவாயில்ல விடே. இப்படிதான் வருது. நாத்தம் வருதுடி. உன் ஹேர பாரு. ஏய் போடு. சீ. உங்கள்கிட்ட யாராவது வேலைக்கு போச்சு அப்படியே. இப்படியே ஃபேண்ட் தானடா போட்டிருக்க? அதுக்கு குத்துண்டி. ஏன் இல்லடா, குத்தாம தான் எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்குல்ல, நைஸ். அம்சா உனக்கு ஒரு சோகமான விஷயம் சொல்லட்டா? செத்துட்டான். எப்படி தெரியல, அதான் எப்படி ஒரு இந்த மீன்களுக்கு ஆயுசு இவ்வளவுதானா? கொண்டா. இப்ப அதனால என்ன அன்சா? நான் உன்னை கொண்டு உங்க வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் பேசாம. நீ என்னை போட்டு உசுர எடுத்துட்டே இருக்க. நானே அன்சா கப்பிள்ஸ்னா அப்படிதான் சார். நான் சைல்டிஷ் கப்பிள் அன்சா. கப்பிள்ஸே வேண்டாம் அன்சா, நான் சைல்டிஷ். சிங்கிளாவே எடுத்துக்கிறது அன்சா, நான் சைல்டிஷ். ஆனா நான் இப்படிதான் பண்ணுவேன். நீ அத வந்து ரசிக்கணும். ஏன்னா நான் சைல்டிஷ். எப்படி உன்னை பார்த்தா சைல்டிஷ் மாதிரி இல்ல, உன்னை பார்த்தா டென்ஷன் தான் வந்து டென்ஷன் தான் வந்து பாரு. பரவாயில்ல அன்சா, நல்லா இருக்கு அன்சா. அதனால என்ன அன்சா? என்னடி இத்தனை இருக்கு கேவலம். அடிப்பியா நீ? என்னடா என்னடா? இங்க பாரு, இங்க பாரு. நான் வந்து நீ அம்மா அம்மா இங்க பாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் 2K கிட்ட உன்னை தும்சம் பண்ணிடுவேன். ஐயோ செத்து போயிட்டேன். நானு பொறுமையா இருந்தா என்ன? ஒரு பொண்ணு பொறுமை காக்கறான்னு வச்சுக்கேன். இங்க பாரு, மதுரைய கண்ணகி எரிச்ச மாதிரி நீ என்ன ஏதாவது பண்ண, நான் உன்னை எரிச்சிருவேன். பொண்டாட்டிக்கிட்ட பொறுமையா போனா நீ வாழ்வ. இல்ல இங்க இருக்கோல நடக்கல.